உயிர், உடைமை, மனநிம்மதி இவை மீது நம் ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. சட்டங்கள் நம் தனிமனித உரிமைகளை பாதுகாக்கும் சமூக ஏற்பாடுகள். ஒரு பெரும் கூட்டம் ஒன்று கூடி ஒரு சமூகமாக வாழ சட்டங்கள்தான் அடித்தளம். சட்டங்கள் நாம் அனைவரும் மதிக்க, பின்பற்ற, கட்டுப்பட சம்மதித்து செய்து கொண்ட சமூக உடன்படிக்கை. இவை மீறப்படும் போதெல்லாம் எங்கோ எவரோ ஏதோ ஒன்றை இழக்கின்றார். இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் சந்தித்த வழக்குகள், வழங்கிய தீர்ப்புகள் இவை இந்த தொடரின் உள்ளடக்கம். இது தீர்ப்புகள் 6ஆம் தொடர். How am I supposed to get a new phone? Telegram got what? You did before. ஜான், இந்த மாணவனுக்கு நாங்கள் கொடுத்திருக்கும் பெயர். வயது 16. இவனும் மற்ற மாணவர்களைப் போலத்தான். வீட்டிற்கு அருகிலேயே பள்ளிக்கூடம், பேருந்து ஏற அவசியமில்லை. வாரத்தின் 5 நாட்களும் ஒரே மாதிரியாகத்தான் துவங்குகின்றன. காலை மணி 6:30. தூக்கம் கலைந்தும் கலையாத நிலைதான். கடிகாரத்தின் சத்தம் கனவுகளை பாதியிலேயே கத்தரித்து விட்டது. எழுந்து காலை கடன்களை முடித்து கொண்டு பள்ளி சீருடை அணிந்து பள்ளிப்பையோடு அவன் வசிக்கும் அடுக்குமாடி கட்டடத்தில் இருந்து கீழே இறங்கினால் அவனுக்கு அன்றைய நாள் ஆரம்பமாகும். ஆம், அவனும் மற்ற மாணவர்களைப் போலத்தான். அவனை பார்க்கும் எவருக்கும் அப்படித்தான் தோன்றும். அவன் வயதில் பள்ளிக்கு போகும் ஆயிரக்கணக்கான மாணவர்களில் அவனும் ஒருவன், அவ்வளவுதான். ஆனால் எல்லாம் மாறப்போகின்றது. ஒரே நொடியில் எல்லாம் மாறப்போகின்றது. இது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான வழக்கு. இந்த வழக்கை பார்த்தா வயசு எவ்வளோ முக்கியமான அம்சமோ இந்த வழக்கை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். யாராவது நம்மக்கிட்ட ஒரு செயலை செய்ய சொன்னால் நம்ம கண்டிப்பாக ரொம்ப யோசிப்போம். ஏன்னா நம்மளுக்கு அனுபவம் இருக்குது. ஆனால் ஒரு 16-17 years old பாயை செய்ய சொன்னால் அவருக்கு தெரியாது. பிகாஸ் அவருக்கு அந்த அனுபவம் இல்லை. உத்தரவு எங்கிருந்து வருகின்றது, உத்தரவிடுவது யார் என்று இந்த நிமிடம் வரை அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்தவரையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை மிகவும் சுலபமான ஒன்றுதான். இந்த உத்தரவுகளை பிறப்பிக்கும் அந்த முகம் தெரியாத ஒருவன் டெலிகிராம் செயலியில் பயன்படுத்தும் பெயர் மட்டும்தான் தெரியும், டில்டன். இது அவனது உண்மை பெயராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஜான் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. எதற்கு கவலைப்பட வேண்டும்? காரியத்தை முடித்தால் கை நிறைய பணம். ஜானால் தனக்கு கிடைக்கப் போகும் ஊதியத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடிந்தது. ஒரு செயலை செய்யும்போது அந்த விளைவுகள் அது ஒரு குற்றமா அவங்களுக்கு சிந்திக்க தெரியாது. இந்த அனுபவம் இல்லாத வயசை சில பேர் பயன்படுத்திக்குவாங்க. குற்றவாளியின் வயசு காரணமாக அவரோட பேரை நான் சொல்ல முடியாது. அதனால அவரை நம்ம ஜான்னு கூப்பிடுவோம். இதில் 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஜான்னு சொல்லியிருந்தேன், அவருக்கு 16 வயது. ரெண்டாவது பாதிக்கப்பட்டவர், அவருக்கு 33 வயது. அவரை நம்ம சேம்னு கூப்பிடுவோம். இந்த 2 பேரை தவிர்த்து 3ஆவதா இன்னொரு ஆள் இருக்காரு. ஆனால் இவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த குற்றத்துக்கு அவர் தான் மாஸ்டர் மைண்ட். இது கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு. இது புது வர்த்தகம். தொழில்நுட்பம் இன்று பலருக்கு வழங்கி இருக்கும் வாய்ப்பு. கிரிப்டோ நாணயம் ஆரம்ப காலத்தில் வாங்கியவர்கள் புத்திசாலிகள் என்று சொல்லும் அளவுக்கு அதன் மதிப்பும் பயனும் பல மடங்கு பல்கி பெருகிவிட்டது. இந்த கிரிப்டோ நாணய வர்த்தக உலகம்தான் இந்த வழக்கின் அரங்கு. கரன்சி இருக்குல்ல, அது பல நாட்டில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. சிங்கப்பூர் நாடு கரன்சி இருக்குது, ஆஸ்திரேலியா நாடு கரன்சி இருக்குது. அந்த கரன்சியில் அந்தந்த நாட்டில் தான் யூஸ் பண்ண முடியும். வேறே கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி ஒரு தகிமை அதுக்கு இல்லை. காய் மட்டும் இல்லை, கிரிப்டோ கரன்சி காயின்ஸாகவும் இருக்காது, நோட்டாகவும் இருக்காது. எல்லாமே பேங்க்கில் ஒரு நம்பர் மட்டும் அப்பியர் பண்ணும். இது உண்மையான கரன்சி இல்லைனால கிரிப்டோ கரன்சி வீடு வாங்கலாம், காடி வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மோசடி நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு.
டில்டன் என்ன செஞ்சுருக்காருன்னா டெலிகிராம் ஆப்பில் வந்து ஜானை காண்டாக்ட் பண்ணி நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் சரியான்னு கேட்டிருக்காரு. ஜானுக்கு 16 வயது தான். ஆனால் வேலை கிடைக்க போகிற சந்தோஷத்தில் அவரும் காசு கிடைக்கிறதுன்னு வேலைக்கு ஒத்துக்கிட்டாரு. இந்த திட்டத்தை கேட்ட உடனேயே ஜான் பின்வாங்கி இருக்க வேண்டும். கத்தியை வாங்க சொல்கின்றான். அதற்காக 100 வெள்ளி தருகின்றான். அறிமுகமே இல்லாத ஒரு மனிதனை கத்தியை காட்டி மிரட்டச் சொல்கின்றான். இங்கு ஏதோ ஒன்று சரியாக இல்லை. சட்டத்தை பொறுத்தவரையில் இது எந்த குற்றப்பிரிவின் கீழ் வரும் செயல்? ஆயுதம் ஏந்தி கொள்ளையடிப்பதற்கும் டில்டன் இவனை செய்ய சொன்ன காரியத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. ஆனால் அந்த 16 வயது மாணவனுக்கு இவற்றை பற்றியெல்லாம் யோசிக்க தோன்றவில்லை. அவனது இலக்கு கிடைக்கப் போகும் பணம். ஸோ சில பேர் கிரிப்டோ கரன்சி அக்கௌண்ட் வந்து இப்போ பல வகையில் இப்போ திறக்கலாம். இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் கூட வந்திருக்கு. முக்காசி டெலிகிராம் மூலியமாக அவங்கள கான்டாக்ட் பண்ணி அங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டுருவாங்க. இங்கே போய் ஒரு அக்கௌண்ட் திறங்க, இவ்வளோ டிபாசிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு கிரிப்டோ கரன்சி அக்கௌண்ட் உங்களுக்கு வந்துடும். சின்ன தொகையில் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் பெரிய தொகையில் போய் முடிஞ்சு சில பேர் தவறான பாதையில் போய் முடிந்துவிடும். அது என்ன வேலை? ஜான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் அவரோட பையை பறிச்சுட்டு வர்றது தான் வேலை. அந்த பையில் என்ன இருக்கும், எவ்வளவு இருக்கும் கூட ஜானுக்கு தெரியாது. ஜானுக்கு தெரிஞ்சது எல்லாமே அங்கே சும்மா போய் பையை எடுத்துகிட்டு வர்றது தான். அங்கே போகும்போது அந்த நபரை போய் சந்திக்கும்போது பயமுறுத்த ஒரு கத்தி எடுத்துகிட்டு போன்னு டில்டன் ஜான் கிட்ட சொல்லியிருக்காரு. ஜானும் டில்டன் பேச்சை கேட்டுட்டு ஒரு கடைக்கு போய் கத்தி வாங்கிட்டு அவரும் போய் அந்த நபரை பார்க்க போயிருக்காரு. அந்த கத்தியை வாங்கிறதுக்கு கூட ஜானுக்கு பணம் கிடையாது. அந்த பணத்தை கொடுத்தவர் வந்து டில்டன் தான். டில்டன் 100 வெள்ளி ஜானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீ போய் கத்தி வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. டில்டன் வந்து காசு கொடுக்கறதுல மட்டும் நிறுத்தலை. அவர் வந்து ஜான் கிட்ட சொல்லியிருக்காரு, போய் கத்தி வாங்கும்போது வாங்கிட்டோன்னே கைரேகை படாமல் இருக்க ஒரு துணியை எடுத்து அந்த கத்தியில் சுற்றிட்டு கொண்டு வான்னு சொல்லியிருக்காரு. கத்தி எடுத்துட்டு ஒரு ஆளை வந்து போய் மிரட்டுறது, அவன் காசு எடுத்து ஓடுறது கண்டிப்பாக தப்பு தான். எப்படி ஒருவரை மிரட்டுவது? இதற்கு முன்னால் ஜான் யாரையும் மிரட்டியதில்லை. வருபவன் தன்னை விட பலசாலியாக இருக்கலாம். துணைக்கு தன்னோடு யாரையாவது துணைக்கு அழைத்து வந்திருக்கலாம். கத்தியை பார்த்தால் டில்டன் புத்திசாலிதான். இவற்றையெல்லாம் யோசித்துதான் அவன் ஒரு கத்தியை வாங்கி கொண்டு போக சொல்லியிருக்கின்றான். இந்த வயது ரொம்ப வல்னரபிள்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில். வல்னரபிள் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து மேபி குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு நம்மளுக்கு தெரியாது. பட் மேபி அவருக்கு பண பிரச்சனை இருக்கலாம் வீட்டில். Hey, come on lah bro. At least find me a lobang or what lah. I'm willing to do anything bro. Why got enough? அவருக்கு குழந்தையிலேருந்து பார்த்துருக்கலாம் அம்மாவுக்கு வந்து பணம் இல்லாத காரணத்தால் அவங்கள சந்தித்த சவால்கள். Bro, please lah. Find me any job. I need fast cash. இது வந்து தப்பானு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அந்த தருணத்தில் வந்து இந்த பணம் கிடைக்குது, எனக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கலாம். Bro, you don't understand bro. I really need the money. பிடிச்ச இடத்துக்கு போகலாம். அந்த மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றிருக்கலாம். இந்த கேஸை பார்த்தீங்கன்னா டில்டன் தான் எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்ட். முதல்ல அவர் தான் ஜான் போய் அணுகி இந்த வேலை சரியாக சொல்லியிருக்காரு. ரெண்டாவது அவர் தான் கத்தியை போய் வாங்க சொல்லியிருக்காரு. அந்த கத்தியை வாங்கிறதுக்கு தான் அவர் தான் காசு கொடுத்தாரு. நாலாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜான் கிட்ட சொல்லி கைரேகைப்படாமல் இருக்கிறதுக்கு கத்தியை துணியில் சுருட்ட சொல்லியிருக்காரு. இதற்கு பின்னால் இன்னொரு கடை நடந்துட்டு இருந்துச்சு. டில்டன் முகமில்லாத ஒரு மனிதன். குரலை கூட ஜான் கேட்டதில்லை.
அவன் கைபேசியில் தெரியும் குறுந்தகவல் உலகத்தில் ஜானுக்கும் டில்டனுக்கும் நடுவே இந்த விபரீத திட்டம் உருவாகி கொண்டிருந்தது. அதன் விபரீதத்தை 16 வயது ஜான் அப்போது உணரவில்லை. இதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஏன்னா சில தர வந்து பெரிய டிரான்சாக்ஷன் நடக்கும்போது விதவுட் லீகல் டாக்குமெண்டேஷன், ஸோ இட்ஸ் ஈஸியர் ஃபார் நார்மல் பீப்புள் அண்ட் ஹையர் பீப்புள். அந்த ஒரு கன்வீனியன்ஸ்காண்டி எல்லோரும் இந்த ஒரு பாதையில் போக ஒரு வாய்ப்பு இருக்குது. லோன் ஷாக்னு எடுத்துப்போமே, அவர் வந்து ஒரு 13,000 போய் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு போய் பெயிண்டை வீசிட்டு வாணும். அந்த தருணத்தில் வந்து பையனுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தெரியாது. அப்படி சொல்லும்போது நான் இவ்வளோ தரேன், இது பண்ணால் உனக்கு வேண்டியது உனக்கு கிடைக்கும், எனக்கு வேண்டியது எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த தருணத்தில் வந்து அவர் வந்து அந்த பையனை வந்து மேக் யூஸ் பண்ணுறாரு. அது தப்பு தான். டில்டன் வந்து சேம்க்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு பணம் கொடுத்தா நான் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி டோக்கன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இது அவங்களுக்குள்ள நடக்கிற டீல். இன்றுதான் திட்டங்கள் நிறைவேறப் போகின்றன. கத்தி என்பது அவனுக்கு அதிக பழக்கமில்லாத கருவி இல்லை, ஆயுதம். இதுவரை பழங்கள் வெட்டத்தான் அது பயன்பட்டிருக்கின்றது. கத்தியை வைத்து ஒருவனை மிரட்ட வேண்டும், பயமுறுத்த வேண்டும், பணிய செய்ய வேண்டும். கொஞ்சம் பயிற்சி செய்து பார்ப்பதும் நல்லதுதான். கிரிப்டோ கரன்சியில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஆனால் அது ஏன் நிறைய பேர் அதை வாங்க போகிறாங்கன்னா, இப்போ நீங்கள் பேங்க்லேருந்து 50,000 1 லட்சம் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் வெரி லோ. ஸோ இந்த ஷார்ட் ஸ்பேம் ஆஃப் டைம் நிறைய காசு சீக்கிரம் வர அது ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு வழியில் போய் அவங்க வாங்குறாங்க. ஸோ லாங் டைம் பேக் நிறைய பேர் இதை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து அப்ரிஷியேட் ஆச்சு. ஸோ நிறைய பேர் வாங்க there's more pool of people try to come in, and that was one of the major point அவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து நார்மல் கரன்சியில் நீங்கள் காசு ஒவ்வொரு நாட்டுக்கும் மாற்றும்போது ஒரு தனிப்பட்ட ஃபீ நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஈவன் இஃப் யூ பை சம்திங் ஃப்ரம் ஓவர்சீஸ் ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி நீங்கள் கட்டணும். ஆனால் நீங்கள் கிரிப்டோ கரன்சி மூலிமா செய்யும் போது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் காசை சேமிக்கலாம். இன் மை ஒப்பீனியன் இது வந்து நெச காசாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சொல்கிறவங்கள ஐ திங்க் இட்ஸ் நாட் the right thing to say where it will be transferred to your real cash. ஏன்னா அதை வச்சு பல மோசடிகள் நடந்திருக்கு. டில்டன் சொன்னதை நம்பி சேமா ஒரு பையில் சிங்கப்பூர் டாலர்ஸ் more than 81,000 எடுத்து வச்சு வந்திருக்காரு. ஆனால் டில்டனுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், அவங்கிட்ட இருந்து அந்த 81,000 பறிக்கிறது. இதுக்கு டில்டன் பயன்படுத்தின கருவி தான் ஜான். ஆனால் ஜானுக்கு இதில் எதுவுமே தெரியாது. This is my money now. நான் பார்த்த வரைக்கும் இப்போ ஜென்சின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து முன்னோட காலகட்டத்தில் வந்து எல்லோரும் எனக்கு வேலை பார்க்கணும், வேலை பார்த்து தான் காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், அந்த ஒரு சோஷியல் கான்ஸ்ட்ரக்டே இருந்திருக்கும். இப்போ வந்து ஜென்சி, ஸோ இந்த புதிய தலைமுறை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சுலபமாக காசு கிடைக்கும், எப்படி காசு என்ன பண்ணாங்க நமக்கு சுலபமாக காசு கிடைக்க முடியும், அந்த மாதிரி சீக்கிரமாக அந்த வழியில் அவங்களுக்கு வந்து முயற்சி செய்கிறாங்க. நல்ல வழியும் இருக்கும், கெட்ட வழியும் இருக்கும். ஆனால் கெட்ட வழிக்கு போனால் அவங்களுக்கு விளைவுகளுக்கு வந்து அவங்களுக்கு அந்த புரிந்து கொள்ள அந்த பக்குவம் இருக்காது, நமக்கு தெரியாது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி சசெப்டபிள் ஆகிறாங்க. டில்டன் சொன்ன மாதிரி ஜானோ அந்த கத்தியை வாங்கிட்டு பொங்கலுக்கு போய் சேமை பார்க்க போகிறாரு. சேம்க்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் அங்கே பொங்கலுக்கு போனதுக்கு காரணம் அந்த பையனை பார்க்கறதுக்கு. அவருடைய மனசில் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பையன் தான் அவர்கிட்ட கிரிப்டோ கரன்சி டோக்கன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறார். 81K. இங்கே பாருங்கள், ஜானுக்கு என்ன நடக்குது தெரியாது, சேம்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது.
இவங்க 2 பேரையும் ஆட்டி வைக்கிறது வந்து டில்டன். டில்டன் சொன்ன மாதிரி ஜானும் அங்கே போயிருக்காரு. தான் குறிவைத்து வந்திருக்கும் மனிதன் இவனாகத்தான் இருக்க வேண்டும். டில்டன் சொன்னது போல் பை நிறைய பணத்தோடு வந்திருக்கின்றான். இவ்வளவு தூரம் வந்த பிறகு இனிமேல் பின்வாங்க முடியாது. பையை பறிக்க வேண்டும், கத்தியை எடுத்து மிரட்ட வேண்டும், யார் கண்ணிலும் படுவதற்கு முன்னால் அங்கிருந்து ஓட்டம் எடுக்க வேண்டும். இந்த காட்சிகளை ஜான் தன் மனக்கண்ணில் ஒரு முறை ஓட்டி பார்த்து கொண்டார். சேமை பார்த்த பிறகு அந்த பையை பறிச்சுட்டு அவர் ஓடுறாரு. Hey! Don't take my money! Turn back my money! Now! இங்கே தான் கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட். பணம் போகும்போது யார் சும்மா இருப்பா? அதனால சேமோ ஜானை தொலைத்துறாரு. That's my money! Give back my money! கத்தி கீழே விழுந்த உடனே ஜான் பயந்துட்டாரு. இந்த சமயத்தை பயன்படுத்தி சேம் அவரை போய் பிடிக்க போனார். Let go! Let go of my money! நாம் போடும் திட்டங்கள் அனைத்தும் அப்படியே கச்சிதமாய் நடந்து முடிவதில்லை. அங்கே இருந்த கொஞ்சம் பேர் வந்து சேமுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எதுக்காக இந்த காசை பயன்படுத்தலாம்? பொருட்கள் வாங்குறது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த வயதில் வந்து அவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள் அவங்களுக்கு வாங்கினா எனக்கு ஒரு துணை இருக்குது, இன்னும் என்ன நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பணம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் தன்னம்பிக்கை இருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் அட்டானமி. பணம் எந்த வயதில் நம்மளுக்கு பணம் இருக்குது, இன்னும் பெரிய ஆளாக நிறைய பணம் இருந்தால் நம்ம என்ன வேணால் நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸ் வரும் அவங்களுக்கு. ஸோ சில காரணங்கள் இருக்குது. இது வந்து கிரிப்டோ கரன்சி மோசடின்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த ஒரு பேரை யூஸ் பண்ணி அவர் ஏமாற்றிருக்காங்க. ஸோ கவனமாக இருக்கணும். ஸோ ஏன்னா இப்போ வந்து நிறையா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இது வந்து ஈஸியாக தெரியுது, கிரிப்டோ கரன்சி இது இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் செய்யும்போது கவனமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். 2-3 ஆள்கிட்ட ஆலோசிச்சுக்குங்க. நான் வங்கியில் மோசடி துறையில் இருந்திருக்கேன். ஸோ அங்கே இருக்கும்போது பல விதமான மோசடிகள் பார்த்துருக்கேன். லைக் லவ் ஸ்கேம், ரெண்டல் ஸ்கேம், ஈவன் லைக் கோல்ட் பார் ஸ்கேம். அது இப்போ ரீசெண்ட்லி ரொம்ப ஹையில் இருக்குது. ஈவன் லைக் ஓவர்சீஸ் ஸ்கேம். லைக் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், காசு தேவைப்படுது, எனக்கு அனுப்பிவிடுங்க அந்த மாதிரி. ஸோ இவங்களும் அனுப்பிவிடுவாங்க காசை, அப்போ தான் அவங்க வெளியே வர முடியும். ஸோ இந்த மாதிரி பல விதமான மோசடிகள் நடந்துகிட்டு இருக்குது. கோல்டு வேலை ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ அது பயன்படுத்தி பல பேர் வந்து அதை வச்சு ஸ்கேம் பண்ண பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி கோல்ட் பார் வாங்கித்தாங்க, நான் உங்களுக்கு காசாக தந்துடுறேன். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி சொல்லிட்டு அவங்க போய் கோல்ட் பார் வாங்குவாங்க. வாங்கி தவறான ஆள்கிட்ட கொடுத்து அவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க. வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகுது. அங்கே வந்து ப்ராசிக்யூஷனும் சரி, ஜட்ஜும் சரி பார்த்த ரொம்ப முக்கியமான கான்சிட்ரேஷன் வந்து அந்த பையனோட வயசு. இந்த வழக்கை பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து பல கோணங்களை வந்து அணுகியிருக்கலாம். இந்த அறிகுறி வந்து யாரை அவங்க வந்து ரொம்ப பழகுறாங்களோ, அதாவது பள்ளி, அவங்களோட ஆசிரியர், அவங்களோட சக கூட்டாளிகள், நண்பர்கள், அவங்க வந்து அவங்க வீட்டில் இருந்தால் அவங்களோட பெற்றோர்கள், அது அவங்கள வந்து இது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்து கொண்டே இருக்கணும். திடீர்னு வந்து அந்த சூப்பர்விஷன்னு சொல்லுவாங்களே, சூப்பர்விஷன் இல்லைன்னா அவங்க என்ன சந்திக்கிறாங்க, அவங்க தினமும் வீட்டுக்கு எத்தனை மணி வராங்க, எத்தனை மணி ஸ்கூலுக்கு போகிறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க கெட்ட வழிக்கு போகிற நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைகள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயுதம் இருக்குது, ஆயுதம்னு கத்தி இருக்குது, கொள்ளை இருக்குது. ப்ராசிக்யூஷன் நினச்சா இதை வந்து ஒரு ஆயுதம் தாங்கிய கொள்ளை சார்ஜ்னு குற்றச்சாட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ப்ராசிக்யூஷன் அதை செய்யலை. ஜான் வந்து கொள்ளை அடிக்க முயற்சி செஞ்சான்னு குற்றச்சாட்டிருக்காங்க. இந்த செக்ஷன் வந்து 393. இதுக்கு தண்டனை பார்த்திங்கன்னா ஆக்சுவல் கொள்ளையை விட குறைவாக இருக்கும்.
கொள்ளை அடிக்கிற குற்றத்துக்கு ஆக குறைவா 2 வருஷம் ஜெயில் இருக்கு, 6 பிரம்படியும் இருக்கு. ஜானோட வயசை பார்த்தீங்கன்னா முதல்ல அவருக்கு என்ன செஞ்சாருன்னு அவருக்கே தெரியாது. செஞ்சதுக்கு என்ன விளைவுகள் இருக்குன்னு அவருக்கு புரியல. அதனால்தான் நீதிமன்றம் அவருக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இறுதியாக அவருக்கு கிடைச்ச தீர்ப்பு என்னவென்றால் 18 மாதங்களுக்கு அவர் கண்காணிப்பில் இருக்கணும். இந்த 18 மாதத்தில் அவர் எந்த குற்றத்திலையும் ஈடுபடக்கூடாது. இதை உறுதி செய்ய அவரோட பெற்றோர்கள் கோர்ட்க்கு 5000 வெள்ளி கட்டியிருக்காங்க. இது கூட அவர் 60 மணி நேரம் சமூக சேவை செய்யணும்னு கோர்ட் தீர்ப்பு அளித்திருக்காங்க. கடைசியாக இவர் ராத்திரி 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் வீட்டில் இருக்கணும்னு ஒரு நிபந்தனை. இந்த வழக்கு இளையர்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை. சிங்கப்பூர் சேஃபான கண்ட்ரி தான், ஆனால் எல்லாம் நடக்குமா நீங்கள் உங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் நடக்குது. ஸோ நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும். என்ன செயல் செஞ்சாலும் 2-3 தடவை நீங்கள் மக்களையோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோ ஆலோசிச்சுங்க. நம்பிக்கை இல்லைன்னா செய்யாதீங்க. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது ஜானுக்கு வயது 17 தான். அனுபவம் இல்லாத அந்த வயது அவனை இந்த பயங்கரத்தில் கொண்டு போய் சேர்த்தது என்பதை நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொண்டது. இந்த குற்றத்திற்கு அவனுக்கு கிடைத்த தண்டனையின் வரம்பே இதற்கு அத்தாட்சி. அறிமுகம் இல்லாத, முகம் தெரியாத எவரிடம் இருந்து அழைப்பு வந்தாலும் எச்சரிக்கையாக இருப்பது மட்டும்தான் ஒருவரை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். சுலபமாக பணம் சம்பாதிக்கும் வழி எனக்கு தெரியும் என்று ஒருவர் சொன்னால் அதற்காக நாம் கொடுக்க போகும் விலை என்று ஒன்று உண்டு என்பதுதான் நிஜம்.